Hey guys, welcome back to my channel WN Recipe. WN Recipe சேனல்லேருந்து அவங்களுக்காக வேண்டிய ஒரு புது வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். தமிழின் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கிக்கும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. இன்றைக்கி இஃப்தாருக்கு ஃபலூடா செய்வோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபலூடா பேக்கிங் உடச்சி பார்த்தா உள்ளுக்கு ஜெல்லி பேக்கெட் உண்டும். மற்ற பெரிய பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபலூடா மிக்ஸ் இருக்கும், கசகசாலாம் இருக்கும். உள்ள ஜெல்லியை இப்போ கரைச்சி எடுத்துடுவோம். எப்போவும் ஜெல்லி கரைக்கும் போது சுடுதண்ணியில் தான் கரைப்பாங்க. அப்போ நானுமே சுடுதண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். மிச்சமாக தண்ணி ஊற்றினாலும் ஜெல்லி கட்டியாகாது. நான் சுடு தண்ணி ஊற்றி இப்படி கலக்கி டீக்கக்குள்ளேயே ஜெல்லி கட்டி ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் மாதிரி சுகருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கக்குள்ளேயே நல்லாவே கட்டி ஆகிட்டு. நான் இந்த ஃபலூடா சேர்த்து ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்கு தான். ஜெல்லியை கரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன். கட்டியாகவே இல்லை, எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 மணிக்கு ஃப்ரீசரில் தூக்கி போட்டேன். ஃப்ரீசரில் தூக்கி போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகிட்டு வந்துச்சு. ஆனால் இஃப்தாருக்கு டைம் சரின்னு எடுத்துட்டேன். சின்ன சின்ன பீஸாக வெட்டி போடுவோம்னு பார்த்தேன். ஆனால் அப்படி வெட்டி போட்டதுக்கு வரலை. நாங்கள் காலையிலேயே ஜெல்லியை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னு சொன்னால் நல்லா கட்டியாக வைக்கும். இப்போ இந்த ஃபலூடா மிக்ஸை ஒரு கப்பில் போட்டுட்டு அதுக்குள்ளே பாருங்கள் என்ன வைக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் இப்போ மில்க் கரைச்சி வச்சுக்கிறேன். 70 ரூபாயோட எங்கர் பேக்கெட் 2யும் போட்டு கரைச்சி பாலாக எடுத்துகிட்டு இப்போ இந்த ஃபலூடா மிக்ஸை போட்டு நல்லா கலக்கி எடுக்க வேண்டியது தான். கொஞ்சமாக கரைஞ்சி வந்ததுக்கு போகிறோம். ஸ்பூன் ஒன்று நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். லைட்டாக கிண்டி வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மாதிரி சுகருமே இதுக்கும் சேர்த்துக்கிட்டேன். மிக்சர் சுகர் போட்டால் திகட்டும், அதால் ஒரு ஸ்பூன் மாதிரி தான் நான் போட்டேன். அதுக்கப்புறமா வெண்ணிலா ஐஸ்கிரீமே வாங்கியிருந்தேன். மேலால் ஃபலூடாக்கு போட்டு குடிக்காட்டி ஃபலூடா மாதிரி இருக்காது இல்லையா. ஜெல்லியுமே இந்த அளவு தான் கட்டியாக இருந்துச்சு. அப்போ இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி ஃப்ரீசர்லேருந்து ஃபலூடாவை எடுத்து ஜெல்லியும் எடுத்துட்டேன். சரின்ட்டு ஃபலூடாவில் ஜெல்லி அப்படி கொட்டிட்டு கலக்கினா இந்த மாதிரி இருந்துச்சு. இப்படியும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஜெல்லி கட்டியாகுமான்னு தெரியாது. இதுக்கு முதல் ஒருக்கா செஞ்சுக்கிறேன். அதுவுமே கொஞ்சம் லேட்டாகவே செஞ்சதால கட்டி ஆகலை. இதுக்கப்புறம் காலையிலேயே ஜெல்லியை செஞ்சு வச்சு பார்க்கணும் கட்டி ஆகுதா என்னென்னு. நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லி சரியாக வந்துச்சா என்னன்னு சொல்லி ஏழும்டா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கிளாஸில் ஃபலூடா ஊற்றிட்டு ஐஸ்கிரீமை மேலால் போட்டு குடித்தா சும்மா வேறு லெவல் இருந்துச்சு.